தூஸ் வாய்ஸ் உங்கள் மனதில் பேசும் குரல். நான் பார்த்து பழகிய மனிதர்கள் எபிசோட் 7ல் இருக்கோம். இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்டா, என்னுடைய நிறைய நாள் பழக்கம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது எனக்கு விவரம் தெரிந்த நாட்களிலிருந்து நான் அவனோட பழகி கொண்டு இருக்கின்றேன். என்னுடைய உருத்தான உறவுன்னு கூட சொல்லலாம். அவன் எப்படிப்பட்ட கேரக்டர்னா, அவன்கிட்ட நிறைய பாசிட்டிவ் திங்கிங் இருக்கும். எப்படின்னா அவன் எதையுமே ஒரு பெருசாகவே எடுத்துக்க மாட்டான். இப்போ நம்ம வாழ்கிறோம் இருக்கிறோம் வாழ்க்கையில், நம்மளுக்கு இதுக்கப்புறம் என்ன நடக்கும், என்ன நடக்க போகுது, அதெல்லாம் அவன் மைண்டில் இருக்காது. அவனோட மைண்டு எப்படி இருக்குன்னா, ரொம்ப தெளிவான மைண்டாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் திங்கிங் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவனுக்கு கவலைகள் 1000 இருக்கும். அவனை சுற்றி பல கவலைகள் இருக்கும். பல கவலைகள் அவனுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். லைஃப்பில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு. இருந்தாலும் அவன் துவள மாட்டான். அவன் அவ்வளோ பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்பான். இதுதான் வாழ்க்கைடா, இதுதான் என்னோடய வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் தான் நான் வாழ போகிறேன், இப்படி தான் என் வாழ்க்கை இருக்க போகுது அப்படின்னு ஒரு மைண்ட் செட். அந்த மைண்ட் செட்டை அவன் ஈஸியாக அவனுக்குள்ளே கொண்டு வந்துடுவான். அதனால என்னவோ அவன் அந்த இடத்துல இன்னும் சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கானோ அப்படின்னு எனக்குள்ளே தோணுது. இப்போ என்ன விஷயம்னா, இப்போ நம்மளாம் ஒரு விஷயத்தில் போகிறோம்டா, புதுசாக போகிறோம்டா, நம்ம மைண்ட் செட் என்னடா வாழ்க்கை இது இப்படி போய்கிட்டு இருக்கடா, இது எப்படி நான் சர்வே பண்ண போகிறேன் அப்படின்னு நமக்குள்ளே 1000 கவலைகள் இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே நம்ம அடாப்ட் ஆகுறங்கிறது ஒரு பெரிய விஷயங்க. அது அவன்கிட்ட ஈஸியாக கிடைக்கும். இதெல்லாம் நேச்சர்லேயே இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த விஷயத்தை நான் பார்த்தேன். அதாவது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், இதுதான் என்னோடய வாழ்க்கை, இப்படி தான் என் வாழ்க்கை இருக்க போகுது, நான் அவனை பார்க்க மாட்டேன், இவனை பார்க்க மாட்டேன், என் வாழ்க்கை இதுதான், எனக்கான பேப்பர் இதுதான், இந்த வாழ்க்கையை தான் நான் வாழ போகிறேன், இந்த வாழ்க்கையில் தான் என்னுடைய எக்ஸாமை நான் எழுத போகிறேன் அப்படின்னு அவனுடைய வாழ்க்கை அது. இந்த வாழ்க்கையிலேருந்து நான் எப்படி மேலே போகலாம் அப்படின்னு மட்டும்தான் அவன் இப்போ வரைக்கும் யோசிச்சுக்கிட்டு இருக்கானே தவிர, இந்த வாழ்க்கையை விட்டுட்டு நான் வேறு எங்கிட்டாச்சும் போய் வேறு ஏதாச்சும் பண்ணலாமா அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு கொஞ்சம் கூட இல்லை. கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ அவன் பார்த்தானா அவனுக்கு தெரியும் நான் இதில் யாரை பற்றி நான் பேசுகிறேன் அப்படின்னு. அது அவனுக்கும் புரியும். கண்டிப்பாக அவன் பேசுவான் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பாக எந்த விஷயத்துக்கு தளர விடாதீங்க. அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான். இதில் எந்த மாற்றமும் இல்லை. இது அப்தூஸ் வாய்ஸ், உங்கள் மனதில் பேசும் குரல். டேக் கேர் ஆல். தேங்க்யூ.